இந்த பையனோட அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. அதனால இவனோட தாத்தா இவனை அர்ச்சரியில சேர்த்து விடுறாரு. நல்லா பிராக்டிஸ் பண்ணி பெரியவனானதும் அதுல அவன் சாம்பியன் ஆகிடுறான். திடீர்னு ஒரு நாள் அவனோட தாத்தா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. அந்த சோகத்துல இவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால இவனால இப்ப கேம்ல போக்கஸ் பண்ண முடியல. அப்ப இவனோட ஃப்ரெண்ட் இவன் கிட்ட ஒரு ட்ரக்ஸை கொடுக்குறான். அந்த ட்ரக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இவனால நல்லா போக்கஸ் பண்ண முடியுது. அதனால இவன் அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்க தான் இவன் ஃப்ரெண்ட் மூலமா அந்த ட்ரக்ஸை இவனுக்கு கொடுத்து இவனை மாட்டி விட பார்த்திருப்பாங்க. இந்த உண்மை தெரிஞ்சவன் அவங்க கூட சண்டை போடுறப்ப இவனுக்கு பலமா அடிபட்டுடுது. அந்த காயத்தோட போய் கேம்ல விளையாடுறப்ப மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். இவன் ட்ரக் யூஸ் பண்ணது தெரிஞ்சு இவனை பேன் பண்ணிடுறாங்க. இவனோட ரைட் ஹேண்ட்ல பலமா அடிபட்டதுனால இவனால இனிமே இந்த கேம் விளையாட முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. மனசு உடைஞ்சு போய் சூசைட் பண்ணிக்க போகிறான். அப்போ ஒரு பெரியவர் வந்து இவனை காப்பாத்தி அவரோட வீட்டுக்கு கூட்டு போய் இன்னும் 6 மாசத்துக்கு நீ கட்ட உட்காம இருந்தா உன்னோட காயம் சரியாயிடுன்னு சொல்றாரு. 6 மாசத்துக்கு அப்புறமும் இவனோட கை இன்னும் சரியாகலன்னு அந்த பெரியவர் கிட்ட கேட்க அந்த பெரியவரும் இந்த 6 மாசத்துல நீ எல்லா வேலையும் உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் வச்சு தான் பார்த்த. அதனால உன்னோட ரைட் ஹேண்டை விட உன்னோட லெஃப்ட் ஹேண்டுக்கு தான் பவர் அதிகமா இருக்கும். லெஃப்ட் ஹேண்டை வச்சு கேம்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவன் போர்டு கிட்ட பேசி ஒலிம்பிக்ல விளையாடுறதுக்காக ஒரு வாய்ப்பு வாங்குறான். அந்த வாய்ப்பை அவன் சரியா பயன்படுத்தி இந்தியாவுக்காக கோல்டு மெடல் ஜெயிச்சு கொடுக்கறான்.